வணக்கம் தீபிகா. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்டது வக்கம்பட்டி அருகே உள்ள வீரக்கல் பகுதியாகும். இந்த வீரக்கல் பகுதியில் வருடந்தோறும் வைகாசி மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இது ஒரு சமூகத்தினர் இந்த திருவிழாவை நடத்தி வருகின்றனர். இந்த திருவிழாவிற்கு திண்டுக்கல், தேனி, மதுரை, சென்னை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் நேற்றும் இந்த திருவிழா துவங்கியுள்ளது. இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் குடும்பமாக தங்களது குழந்தைகள் மற்றும் அவரது மனைவி மற்றும் உறவினர்களை அழைத்துக் கொண்டு இப்பகுதியில் வந்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் விழா கமிட்டியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் இங்கு வந்துள்ள பெண்களுக்கு தனியாக வந்து பாத்ரூம் மற்றும் குளிக்கும் அறையும் தயார் செய்துள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவில் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது இளைஞர்கள் வந்து பாத்ரூம் வழியாக ஓட்டை போட்டு வீடியோ எடுப்பதாக பெண்கள் கத்தியுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் வளைத்து பிடித்தது 4 இளைஞர்களை கையும் கலையுமாக பிடித்துள்ளனர். அவர்களை உடனடியாக செம்பட்டி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். காவல்துறையினர் அவர்களை வந்து விசாரித்துவிட்டு அனுப்பிவிட்டதாக கூறி அதிகாலை 3 மணி முதல் காலை 8 மணி வரை சுமார் 1000க்கும் மேற்பட்ட 10 மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் செம்பட்டி சாலையில் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக அவர்களை கைது செய்வோம் என கூறியிருந்தனர். இதையடுத்து செம்பட்டி காவல்துறையினர் தற்போது நவீன் என்ற 20 வயது கல்லூரி மாணவர் ஒருவரையும் அதேபோல் 17 வயது பள்ளி மாணவரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இவருடன் சிக்கிய ஹரி மற்றும் விஷ்ணு இவர்கள் இருவரும் நவீனுடன் இணைந்த இளைஞர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த 4 பேரும் சேர்ந்துதான் அங்கு வந்து வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. தற்போது கல்லூரி மாணவர் மற்றும் பள்ளி மாணவர் இருவரையும் கைது செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் ஹரி மற்றும் விஷ்ணு ஆகியோரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர். கோயில் திருவிழாவில் பெண்கள் குளிக்கும் பொழுது வீடியோ எடுத்த சம்பவம் திண்டுக்கல், நிலக்கோட்டை மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் மிகவும் பரபரப்பையும் பொதுமக்களிடம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.